ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு டாக்ஸிக்கான கண்டஸ்டன்ஸ் கொண்ட அந்த சீசன். இந்த சீசன் வெளிப்படுத்துகிற அந்த டாக்ஸிக்கான விஷயங்கள் வேறு எந்த சீசன்லேயும் வெளிப்படலை. ஏன்னா சீசன் 7லலாம் நம்ம சௌந்தர்யா ஐஸ்கிரீம் பார்லர் ஓப்பன் பண்ணிச்சுல, ரன்னர் அப்பான சௌந்தர்யா, அதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அங்கே சர்வ் பண்ணுறதுக்கெலாம் முத்துக்குமார் டைட்டில் வின்னரு, ஜாக்லின், இந்த மாதிரி அந்த சீசனை சேர்ந்த எல்லாருமே வந்து அவங்க அந்த கப்புள்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினாங்க. அவ்வளோ சூப்பராக அவங்களுக்குள்ள அந்த பாண்ட், அந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிற பாண்டை பார்க்கும்போது எவ்வளோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இந்த சீசன் 9ஓட கண்டஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ டாக்ஸிக், ஒருத்தரும் டாக்ஸிக் விஷம், குட்டி குட்டி மினி விஷம் பாட்டில்ஸ் எல்லாருமே. ஏன்னா ரெட் கார்டு வாங்கி எவிக்டான 2 பேர், விஜய் பார்வதி, கம்ருதீன், அவங்களுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு ரீச் இருக்கிறத எப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ரன்னரப் ஆயிருந்தால் கூட மேபி அவங்கள என்ன சொல்லலாம், ரொம்ப அன்ஃபேரான ஓட்டிங், அன்ஃபேரான ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் ரெட் கார்டு வாங்கிங்க, அதுவும் விஜய் பார்வதிலாம், மொத்த இந்தியன் பிக் பாஸ்லேயே விஜய் பார்வதிலாம் எப்படி நேம் பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் ரெட் கார்டு வாங்கின விமன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலே கொடுக்கலாம் அவங்க. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி ஃபேன் பேஸாக இருக்கட்டும், ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு லவ் யூ பாரு, லவ் யூ கம்ருதீன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா உள்ள நிறைய பேர் லவ் கண்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவின் லாஸ்லியாலாம் பண்ணாத லவ் கண்டென்ட்டா? லாஸ்லியாலாம் அப்படியே கவினை அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. வெளியில் வந்தப்புறம் கண்டிப்பாக லாஸ்லியாவும் கவினும் நிறைய மூவிஸில் கமிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க சுற்றி இருந்தது. திடீர்னு ஆனால் கவின் தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிட்டு வந்து நின்னார். ஆனால் லாஸ்லியா ஸ்டில் நவ் மேரேஜ் ஆகாது தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் இருந்து நிறைய பேர் ஃபேமாக ஆனாலும் பிக் பாஸ் ஜூலிலாம் அவ்வளோ நெகட்டிவிட்டி. அந்த சீசன் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம்லாம் ஜூலிக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி தான். இப்போ அவங்க இப்போயும் அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஃபேன் பேஸோ இல்லை ஃபேன்ஸு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மாடலிங் பண்ணுறாங்க, ஆட் ஷூட் பண்ணுறாங்க, கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குதே தவிர அவங்க வந்து இன்னும் ஃபேன் பேஸோடு அப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. மொத்த சீசன் 9 சீசனாக இருந்த எல்லாருக்குமே, எல்லா கண்டஸ்டன்ஸை விட நம்ம விஜய் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ஃபேன்ஸ் கொடுத்த அந்த வரவேற்பு, ஃபேன்ஸ் கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் லவ் வேறு எந்த கண்டஸ்டன்ட்டுமே கிடையாது. ஈவன் சீசன் 9 டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷுக்கும் கிடையாது. திவ்யா கணேஷுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்காங்க, அவங்க பார்க்குறதுக்கு செம்மல் சாமிங்காக லவ்லியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தானே தவிர வேறு எந்த மாதிரியுமே நம்ம திவ்யா கணேஷை வந்து இது பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு, இந்த வைப் வித் பாருவில் கம்ருதீனும் விஜய் பார்வதியும் உட்காந்து நிறைய விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹேட்டர் சொன்ன விஷயங்கள், யூடியூப்பில் சொல்லியிருக்கிற விஷயங்கள், முக்கியமாக அவங்களுடைய அந்த கோ கண்டஸ்டன்ஸ் இப்போ வச்சு செய்கிறாங்கல்ல, நம்ம கனி, அரோரா, அதுக்கப்புறமேலு திவ்யா கணேஷ், இவங்களாம் வச்சு செய்கிறாங்கல்ல, அதை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கார் டாஸ்கில் நம்மளை அந்த ஆங்கரோட பீக்குக்கு கொண்டுட்டு போனது என்ன, நாமளாக அதை பண்ணணுமா இல்லை நம்மளை பண்ண வச்சுட்டாங்களா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அந்த ரெட் கார்டு வாங்க எவிக்ட் ஆனாங்கல்ல, அப்போ வந்து விஜய் பார்வதி இருந்த டிப்ரெஷன், இருந்த மனநிலை, இருந்த அந்த கோலத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா எந்த அளவுக்கு பதறினாங்க அப்படிங்கிறத பற்றியே இப்போ ட்விட்டரில் லைவுக்கு வந்தாங்கல்ல விஜய் பார்வதி, கிட்டத்தட்ட 40,000 ஃபேன்ஸ் வந்து லைவில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அம்மாங்கிறவங்க எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா பெண்களுக்குமே அம்மாங்கிறது முக்கியம். அதாவது கிட்டத்தட்ட மெயினாக எப்போன்னா, மேரேஜுக்கு முன்னாடி அந்த ஒரு இது வருதுல்ல ஸ்டேஜ், நீங்கள் கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ் தான் இருக்குது, மேரேஜ் ஆகி போயிடுவீங்க, அப்படிங்கும்போது தான் அம்மாவோட அருமை உங்களுக்கு புரியும். அதை விட மேரேஜ் ஆகிட்டு போகிறீங்கல்ல, அப்போ ஈச் அண்ட் எவ்ரிடே அம்மாவோட நீடு உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு பேபி பார்ன் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே லைஃப்பில் ஒரு அட்வைஸராக, ஒரு மென்டாராக அவங்க நமக்கு தேவைப்படுவாங்க. அதே மாதிரி தான் பார்வதியோட அம்மாவும். பார்வதி உள்ள நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. அதாவது அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப
விஜய் பார்வதி கம்ருதீன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆஸ் அ மதராக அவங்க உள்ளே போகும்போது கூட, இல்லைடா கண்ணா நீ கேமை நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் இதுக்கு மேலே நீ தனியாக விளையாடு, உன் கேமை நீ கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுறா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது வந்துன்னா, சச் சப்போர்ட்டர், சச்ச ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் லேடி அவங்க. அவங்க வந்து அந்த அந்த 1 வீக் அந்த எவிக்ட் ஆன ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனாங்களா, அந்த 1 வீக் வந்து உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட்டாங்களாங்க. தம் பொண்ணு வந்து 1 வீக்காக யார்கிட்டையும் ஃபோனில் பேசல, நோ ஃபோன் கால்ஸ், யார்கிட்டையும் எந்த பேச்சும் கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், அம்மாவாக இருக்கட்டும், 1 வீக் ரூம்குள்ளேயே இருந்தாங்களாம். அதை பார்த்து ஒரு ஒரு மதருக்கு எப்படி இருக்கும், நம்ம பொண்ணு இப்போ ஒரு விஷயத்துக்காக போகிறா, 100 டேஸ் கழிச்சு வின் ஆர் லூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸோட வருவா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்க ஒரு மதருக்கு, இல்லைம்மா நான் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தான் அந்த மனநிலை எப்படி இருக்கும். சரி ஓகே, வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன், அது இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம இதுக்கு மேலே அவளை தேறி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவள் மனசில் நினைக்கிற எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணி அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஒரு மதர் பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த டைம் வந்து எனக்கு ரியலி டஃப். அதை என்னால் ஹேண்டில் பண்ணவும் முடியல. நான் கம்ருதீனை ரீச் பண்ண ட்ரை பண்ணல, அவனும் என்னை ரீச் பண்ண முடியல. ஏன்னா 2 பேருக்குமே அவனுக்கு அவன் லைஃப்பை லூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கவலை, ஒரு பயம். பிகாஸ் அப்போ என்னென்னலாம் நிறைய ரூமர்ஸ் அப்போ போச்சு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. 2 அந்த செலிப்ரேஷன் பிக் பாஸ் முடிஞ்சோடனே செலிப்ரேஷன் நடக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. 2 இயர்ஸ் வந்து விஜய் டிவியில் எந்த விதமான இதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ருதீன் மகாநதி சீரியலை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் மகாநதி சீரியலில் இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த நடந்துக்கிட்டது ரொம்பவும் ஒரு மோசமான விஷயம். சாண்ட்ராவை கிக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சது அதை ஏற்றுக்கவே முடியாது. அது ரொம்பவும் பார்க்குறதுக்கே வந்து அசிங்கமாக இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணி அந்த டைட்டிலை வின் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா, மகாநதி சீரியலோட ஹீரோயின் லக்ஷ்மி பிரியாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு டஃப் டைமாக தான் இருந்துச்சு. யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஆனால் அதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டாங்கனாலும் அந்த ஹார்ட் டைம் இட்ஸ் அ ஹார்ட் டைம். அது டிப்ரெஸ்டு இருந்தது. அந்த டிப்ரெஷனை யாராலையுமே இப்போது வந்து நம்ம ஒரு 100 டேஸ் நம்ம ஃபேமிலி விட்டுட்டு ஒரு 3rd பர்சன் கூட இருக்க வேண்டிய கம்பல்ஷன் அப்படின்னா, அது நம்ம மனசுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு ஒரு சேஞ்சை கொடுக்கும் அப்படின்னா, அதை ஹீல் பண்ணவே முடியாது. அது ஓகே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா, ஆனால் நம்மக்கிட்டே தான் சண்டைக்கு வராங்க, நம்மளை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரையும் நம்ம எதிர்த்து நிற்கணும். அப்படிங்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி அவங்களுடைய மனநிலை அந்த ஆஃப்டர் பிக் பாஸ் இருக்கும். அது ரெக்கவர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 6 months to 1 year ஆகும். அது புரியறதுக்கு உள்ளேயே அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸே வெளியில் வந்து கலாய்க்கிறது ரொம்பவும் ஒரு அவங்களுக்கே கில்ட்டாக இருக்குமோ இல்லையோ தெரியல.